எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. பிக் பாஸ்க்கு அப்புறம் நீங்களும் பிஸி ஆயிட்டீங்க. நானும் பிஸி ஆயிட்டேன். பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸும் பிஸி ஆயிட்டாங்க. நெறைய இன்டர்வியூஸ், நெறைய ஈவென்ட்ஸ் எல்லாம் அவங்க வந்து அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கேப்ல நானும் வந்து இன்டர்வியூ குடுத்தேன். குடுக்கல, இன்டர்வியூ எடுத்தேன். வித் நன் அதர் தேன் த வெரி போல்ட் அண்ட் த வெரி பியூட்டிஃபுல் மஞ்சரி. ஸோ இந்த அழகான வாய்ப்பு எனக்கு குடுத்ததுக்கு ரெட் நூல் சேனலுக்கு உண்மையிலே நான் நன்றி சொல்லணும். மஞ்சரிக்கு ஒரு அழகான ஒரு ஃபேன் செலிப்ரேஷன் ஈவெண்ட் வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி ஒரு குவிக் அப்டேட் வந்து நான் முன்னாடியே கொடுத்துருந்தேன். ஸோ அந்த இன்டர்வியூ நான் என்னோட சேனலில் போட முடியலனாலும் அபவுட் த இன்டர்வியூ எனக்கும் மஞ்சரிக்கும் நடந்த அந்த இன்டராக்ஷன்ஸ், நிறைய டிஸ்கஷன்ஸ், ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் பண்ணுறேன். ஆக்சுவலி இது லைவாக பிளான் பண்ணேன். அதில் ஆடியோ பிரச்சனை நிறைய வந்ததுன்னு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க. ஸோ அங்கே கட் பண்ணி உடனே ரெக்கார்ட் பண்ணி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ வீடியோ பாருங்க. ஆக்சுவலாக எனக்கு சொன்னது, நீங்களும் கெஸ்ட்டாக வாங்க, மஞ்சரியும் கெஸ்ட்டாக வருவாங்க, உங்கள் 2 பேரையும் வந்து கேள்வி கேட்பாங்க நம்ம ஹோஸ்ட் அப்படின்னு தான் பிளான் இருந்தது. அங்கே போய் பார்த்தா உடனே உட்கார வச்சுட்டாங்க. நீங்க தான் எடுக்கணும் இன்டர்வியூ, அவ்வளோ பேசுனீங்கல்ல, இப்போ கேளுங்க அப்படின்னு வந்து உட்கார வச்சுட்டாங்க. ஸோ டோட்டலி ஸ்பான்டேனியஸ் ஒரு இன்டர்வியூ தான். பட் நம்ம ஷோ பார்த்துருக்கோம் இல்லையா, 100 டேஸுக்கு நம்ம வந்து அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆன் டாப் ஆஃப் மை ஹெட் எனக்கு வந்து முக்கியமாக 3 கேள்விகள் தான். ஃபர்ஸ்ட்டு அஃப்கோர்ஸ் மஞ்சரியோட எலிமினேஷன், இது ஃபேரா அன்ஃபேரா மஞ்சரி, நீங்களே சொல்லுங்க அப்படின்னு அவங்ககிட்டயே நான் கேட்டுட்டேன். ஸோ அதுதான் நான் சொன்னேன். ரொம்ப வருத்தத்தில் தான் நான் அவங்களுக்காக போஸ்ட் போட்டிருந்தேன். வி டோன்ட் டிசர்வ் யூ. உங்கள் கேம், உங்கள் போல்ட்னஸ்ஸு, உங்கள் ஜென்யூனிட்டி அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்கு நம்ம இல்லை. இன்னும் பல சீசனுக்கு அப்புறம் தான் உங்களுடைய மதிப்பு எங்களுக்கு புரியும் மஞ்சரி அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன். அப்படின்னு சொன்னப்போ அவங்க வந்து அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஆக்சுவலி நான் போகிறேன்னு மஞ்சரிக்கும் சொல்லவே இல்லை, சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக தான் வச்சுருந்தாங்க. ஸோ ஷீ வாஸ் ஜென்யூன்லி சர்ப்ரைஸ். ரொம்ப ரொம்ப வார்ம் அண்ட் வெல்கமிங்காக இருந்தாங்க. அண்ட் அவங்க ஃபேமிலி எஸ்பெஷலி பட்டு அவங்க வந்து பேசினாங்க என்கிட்ட. அவங்க சொன்னாங்க, நீங்கள் மஞ்சரிக்கு நிறைய இடத்துல சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, இன்ஃபேக்ட் சேனல் அண்ட் ஹோஸ்ட்டுக்கும் நீங்கள் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி நீங்கள் வந்து போஸ்டெல்லாம் போட்டது ரொம்ப நம்ம வந்து ஹார்ட் டச்சிங்காக இருந்தது அப்படின்னலாம் சொன்னாங்க. மஞ்சரி அம்மா அண்ட் நிலவு குட்டி எல்லாம் மீட் பண்ணேன். ஸோ மஞ்சரி அம்மாவும் சொன்னது, நாங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கோம், ஸோ மஞ்சரிக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுத்தீங்க, நன்றி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மஞ்சரி ஃபேமிலிக்கு நான் சொல்ல வேண்டியது, நீங்கள் தேங்க் பண்ணவே தேவையில்லை. யூ டிசர்வ் ஆல் த அப்ரிசியேஷன்ஸ். ஏன்னா உங்களுக்கு டிசர்விங்கான ஒரு அப்ரிசியேஷன், ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கவே இல்லைன்றதா மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் எனக்கு. ஏன்னா மஞ்சரி அவங்களுக்காக, அவங்க செல்ஃப் ரெஸ்பெக்டுக்காக, அவங்களுடைய உரிமைக்காக பேசினப்போ எல்லாம் பஜாரி, சண்டைக்காரி அப்படின்னு எல்லாம் வந்து பிராண்ட் பண்ணாங்க வெளியில. பட் உண்மையிலே உள்ள வந்து புள்ளி பண்ணவங்கள, பஜாரியா இருந்தவங்கள வந்து கியூட்டி ஸ்வீட்டி அப்படின்னு எல்லாம் வெளியில வந்து ஹைட் பண்ணாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ஜென்யூனா ஒரு வியூவராக இருந்து, ஜென்யூனா ஒரு ரிவ்யூவராக இருந்து எங்களுக்கு வந்து ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்தது இல்லையா. ஸோ இதெல்லாமே வந்து எனக்கு ஷேர் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. தட் டு வித் மஞ்சரி இட் செல்ஃப். ஸோ இட் வாஸ் அ வெரி மீனிங்ஃபுல் கான்வர்சேஷன். கம்ப்ளீட்டாக ஆர்கானிக் வியூவர்ஸை நம்பி, ஆர்கானிக் வியூவர்ஸ் போடுற ஓட்டு மட்டும் நம்பி, அவங்களுடைய சொந்த திறமையை மட்டும் நம்பி போனவங்க நம்ம மஞ்சரி. ஸோ அவங்களுடைய டேலண்ட், அவங்களுடைய கேம், அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் மட்டுமே நம்பி போன மஞ்சரிக்கு எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம கொடுத்தோம். ஆனால் ஒரு சைடு வந்து பேடு பிஆர் கும்பல் வந்து அவங்களுடைய கண்டஸ்டன்ஸை பூஸ்ட் பண்ணும்போது அடுத்தவங்க கண்டஸ்டண்ட்டை ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து டவுன்கிரேட் பண்ணாங்க. ஸோ பேடு பிஆர் அளவுக்கு ஆர்கானிக் வியூவர்ஸ் போடுற ஓட் வந்து மேட்ச் பண்ண முடியல. இதுதான் உண்மை. மற்ற சீசனில் பிஆர் இல்லையா அப்படின்னா இருந்தது, கொஞ்சம் இருந்தது. என்னோட சீசன்லலாம் பிஆர்ன்றதே இல்லை. 5th 6th கூட அவ்வளோவா அந்த ஆப்வியஸாக தெரியல. 7th சீசனில் ரொம்ப ஆப்வியஸாக தெரிஞ்சுது. 8th சீசனில் ரொம்ப டாக்ஸிக் லெவலில் தாண்டி போயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு வெளியில் நடந்த ஒரு கேம் பிளே தான் ரொம்ப அதிகம் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் வந்து சொன்னேன். ஷீ ஆல்சோ நோஸ் தட். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த குட்டி நிலவு பாப்பாக்கு எல்லாம் வந்து அவங்க நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணாங்க, டாக்ஸிக் ஸ்ப்ரெட் பண்ணாங்க. யார் வெளியில் இருந்த பிஆர் கும்பல்ஸ். ஸோ அதெல்லாமே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆப்வியஸ்லி எங்களுக்கே பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கிறப்போ மஞ்சரிக்கு, அவங்க ஃபேமிலிக்கு எவ்வளோ அது வந்து எஃபெக்ட் ஆகிருக்கும். பட் அதை வந்து அவங்க நிறைய பேசியிருப்பாங்க. ஸோ நான் வந்து நிறைய இன்டர்வியூஸ்க்கு அப்புறம் தானே அவங்கள மீட் பண்ணுறேன். ஸோ அவங்க வந்து அப்படியே சட்டலாக வந்து சொல்லிட்டாங்க. நான் தான் கேட்டேன், ஸோ இப்போது வரப்போகிற கண்டஸ்டன்ஸு அடுத்த சீசனில் பிஆர் வச்சுட்டு தான் போடுமா
என்ன உங்கள் அட்வைஸ் அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னது, இல்லைங்க பாசிட்டிவ் பிஆர் இருந்தால் பிரச்சனை இல்லை, ஓகே தான், அது ஃபேர் அனஃப் தான், ஆனால் இந்த நெகட்டிவ் பிஆர் தான் பிரச்சனைன்னு சொன்னாங்க. அது நான் வந்து ஒத்துக்கவே மாட்டேன். அது சொல்கிறது அவங்களுடைய ஜெனராசிட்டி. பட் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு காம்படிஷன்ல பிஆர் அரேஞ்ச் பண்ணுறதே தப்பு. எப்போ நீங்கள் ஒரு ஏஜென்சிக்கு காசு கொடுத்து என்னை ப்ரமோட் பண்ணுங்கன்னு சொல்லுவீங்களோ, அடுத்த செகண்டே அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்கள் ஆப்போசிட்ல இருக்கிற மற்ற எல்லாரையும் டவுன் பண்ணுவாங்க, டீக்ரேட் பண்ணுவாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ டவுன் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் ஹைப் ஆகுவீங்கன்ற ஒரு கான்செப்டில் அவங்க வந்து பண்ணுவாங்க. அப்படி தான் இந்த சீசனில் பயங்கர எக்ஸ்ட்ரீம்ல போச்சு. ஸோ ஒருத்தர் 2 பேருக்கு பண்ண பிஆர்னால மற்ற நிறைய ஃபீமேல் கண்டஸ்டன்ட்ஸ், எஸ்பெஷலி ஃபீமேல் கண்டஸ்டன்ட்ஸுக்கு அது ரொம்பவே டேமேஜிங்காக போயிருக்கு. இன்ஃபேக்ட் அவங்களுடைய மென்டல் ஹெல்த் எஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு டாக்ஸிக் லெவல்ஸ் இந்த சீசனில் இருந்திருக்கு. ஸோ எந்த காரணத்துக்கு கொண்டும் இந்த பேட் பிஆர்ன்ற கான்செப்ட் வந்து நார்மலைஸ் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது அப்படின்றதா என்னோட ஸ்ட்ராங் ஒப்பீனியன். அதான் இன்னொரு விஷயமும் நான் சொன்னேன், நம்ம சேது சார் எல்லாம் வந்து படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணலையா, அதே மாதிரி தான் இதுக்கும் பண்ணுறாங்க, என்ன தப்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. படத்துக்கு பண்ணுற ப்ரமோஷன் அந்த படத்துக்காக பண்ணுவாங்க, அந்த படத்தில் இருக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கு பண்ணுவாங்க. அது யாருக்கு ப்ரமோஷன் பண்ணாலும் அந்த பெனிஃபிட் வந்து படத்துக்கு தான் போகும். ஒரு காம்படிஷனில் ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு ப்ரமோஷன் பண்ண உடனே அடுத்த கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாரையும் அவங்க டவுன் ஆக்கிடுவாங்க, கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க. இந்த சீசனில் அது கிட்டத்தட்ட அப்படி நடந்தது. ஸோ டிசர்விங் கண்டஸ்டன்ட்ஸுக்கான ஒரு மதிப்பு, ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்காம அன்டிசர்விங் கண்டஸ்டன்ட்ஸுக்கு எல்லாமே வந்து ஒரு ஃபேக், ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து என்னால் இதை நார்மலைஸ் பண்ணவே முடியாது. பாசிட்டிவ் பிஆர் என்ன, நெகட்டிவ் பிஆர் என்ன, பிஆர்ன்றதே தப்பு. ரெண்டாவது ஆப்வியஸ் கேள்வி வந்து முத்து பற்றி. ஸோ நான் வந்து கேட்டது, முத்து அண்ட் மஞ்சரி நல்ல ஃப்ரெண்ட்ஸுன்றது வெளியிலேயே தெரியும். பட் நீங்கள் உள்ளே போன உடனே அது வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளோ ஆப்வியஸாக தெரியலையே. 2 பேரும் கான்ஷியஸாக ஒருத்தருக்கு ஒருத்தர் அவாய்ட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு 4 வீக்ஸ் கழிச்சு தான் வந்து உங்களுடைய பாண்டிங் வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது. எதனால அந்த ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணீங்கன்னு கேட்டேன். ஸோ அவங்க சொன்னது, இல்லைங்க நான் வைல்ட் கார்டாக போயிருந்தேன், நான் வந்து போன உடனே எல்லாமே வெளியில் இருக்கிற விஷயத்த எல்லாம் சொன்னால் அது முத்துக்கு பெனிஃபிஷியலாக இருக்குமான்னு தெரியல, ஆனால் மற்ற எல்லாருக்குமே அது வந்து அன்ஃபேராக இருக்கும்னு சொல்லி நான் தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணேன். பட் சம்டைம்ஸ் நான் வந்து டவுனாக இருக்கும்போது முத்து வந்து பேசியிருக்கலாமே அப்படின்ற ஒரு வருத்தத்தில் இருந்தேன். பட் லேட்டர் அவங்க வந்து பேசினாங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்ன ஒரு விஷயம், முத்து உங்ககிட்டே நிறைய பேசலனாலும் உங்களை பற்றி எங்கே பேசணுமோ அது வந்து பேசியிருக்காங்க. ஒரு இடத்துல எஸ்பெஷலி ஒன் வெரி மெமரபிள் மொமெண்ட், அவங்க சபையில் எல்லாருக்கும் முன்னாடி சொல்லுவாங்க, மஞ்சரியே உங்களுக்கு புரியல, மஞ்சரி யாரு, மஞ்சரி எவ்வளோ ஒரு அன்கண்டிஷனலாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கொடுப்பாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்காக எவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்பாங்கன்றது எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு இன்னும் புரியல, ஆனால் ஒரு நாள் உங்களுக்கு புரியும்னு சொன்னதெல்லாம் வந்து ஐகானிக் மூமெண்ட்ஸு. ஸோ இது நான் சொன்னேன், நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணேன். ஆப்வியஸ்லி ஷீ நோஸ் வாட் முத்து இஸ். அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி பேசும்போது ஜாக்லினுக்கும் மஞ்சரிக்கும் இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப ஆர்கானிக்காக, அந்த சிச்சுவேஷனல் கன்வீனியன்ஸ்க்காகவும் இல்லாமல் ஜென்யூனான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து படிப்படியாக பில்ட் ஆச்சு அப்படின்ற விஷயமும் நான் சொன்னேன். இங்கே எனக்கு இருந்த கேள்வி என்னென்னா, ரீஎன்ட்ரியில் மஞ்சரி வராங்க, அப்போ வந்து ஜாக்லினுக்கு பெட்டி எடுக்கணுமா வேண்டாமான்ற ஒரு டைலமாவில் இருந்தப்போ நீங்கள் ஏன் ஸ்ட்ராங்காக எடுக்காதே, எனிவே உனக்கு வந்து டியூரேஷன் வந்து குறைச்சிட்டாங்க, இது வந்து ட்ராப்பாக ஃபீல் ஆகுதுன்றது மஞ்சரிக்கு மைண்டில் இருந்தும் அவங்க வந்து ஸ்ட்ராங்காக ஏன் சொல்லலை அப்படின்ற ஒரு கேள்வி தான் நான் கேட்டேன். பட் அஃப்கோர்ஸ் அந்த ஒரு முடிவு தான் ஜாக்லினோட கேம் வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போயிடுச்சு. இட் வாஸ் த பெஸ்ட் டிசிஷன் ஆஃப் அவர் என்டையர் கேம். அது வந்து ஐசிங் ஆன் த கேக் மாதிரி இருந்தது. அந்த கட்ஸ் வந்து ஜாக்லினோட ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கொண்டாடினாங்க. பட் இருந்தும் ஒரு ஃப்ரெண்டு கிட்டேருந்து ஜாக்லின் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, ஒரு சவுண்ட் சாலிட் அட்வைஸ் மஞ்சரி கொடுப்பாங்கன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு கேள்வி ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. ஸோ மஞ்சரி சொன்னது என்னென்னா, இல்லை முடிவு பண்ணிட்டாங்க, நான் வந்து ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், இந்த பெட்டி டாஸ்கே நீங்கள் 2 பேரும் எடுக்காதீங்க, ஏன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் ஃபைனல் ஸ்டேஜில் நிற்க வேண்டிய கண்டஸ்டன்ஸ் தான் அப்படின்னு தான் நான் ஜென்ரலாக அட்வைஸ் கொடுத்தேன். ஆனால் ஜாக்லின் மேட் அப் ஹர் மைண்ட், நான் எடுத்தே ஆகணும், இல்லைனா அது என்னோட ஃபேன்ஸை நான் லெட் டவுன் பண்ணுற மாதிரி ஆயிடும்னு சொன்னதுனால நான் வந்து சரி முடிவு பண்ணிட்டேன், போனால் ஃபுல்லாக போயிடு, பாதியிலே வராதே அப்படின்னு தான் என்னால் அங்கே சொல்ல முடிஞ்சது அப்படின்னு சொன்னாங்க. பட்
ஆல் செட் அண்ட் டன், ஜாக்லின் அந்த பெட்டி எடுத்தது ஒன் ஆஃப் த பிரேவஸ்ட் டிசிஷன்ஸ் அண்ட் ஷீ வில் ஆல்வேஸ் பி ரிமெம்பர்ட் ஃபார் தட். இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் நான் மஞ்சரி கிட்ட கேட்டேன். ஐ காட் வெரி வெரி ஆனஸ்ட் ஆன்சர்ஸ் ஃப்ரம் ஹர் ஆஸ் எக்ஸ்பெக்டட் தான். எனக்கு இருக்கிற டிசப்பாயின்மெண்ட் வந்து 2 விஷயத்துல இருந்தது. ஆனால் அந்த 2 கேள்வியில் ஒரு கேள்வி தான் நான் கேட்டேன். மெயின்லி அவங்களுடைய கேப்டன்சி வாரத்தில் ரொம்ப ரொம்ப அவங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க, நிறைய பேட் டெசிஷன்ஸ் எடுத்தாங்க. எதனால அப்படின்னு கேட்டப்போ, ராஜாராணி டாஸ்க்ல படைய தளபதி ரோலில் இருந்து நான் சில விஷயங்கள் பண்ணேன். பட் என்னை வந்து ஒரு கேப்டனாக ரொம்ப மைக்ரோஸ்கோப்பில் வச்சு என்னை ஜட்ஜ் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. அது ஒரு ப்ரெஷராக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கேப்டன்சி வாரம் தான் மஞ்சரிக்கும் சரி, தீபக்கும் சரி, அருணுக்கும் சரி நிறைய வந்து ப்ரெஷர்ட் சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அவங்களோட இன்ஃபேக்ட் தீபக்கோட ஜெர்னிலையும் மஞ்சரியோட ஜெர்னிலையும் அந்த கேப்டன்சி வாரம் தான் பிளாக் மார்க்கே. அது மட்டும் எடுத்துட்டோம்னா அவங்க கேம் வந்து சூப்பராக இருக்கும். பட் இதுதான் எதனாலன்றது புரியல. அவங்களுக்கு இருக்கிற ப்ரெஷர் அவங்களுக்கு தான் தெரியும். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து நான் மஞ்சரி கிட்டே கேட்டது, மொத்த வீடே சேர்ந்து உங்களை புள்ளி பண்ணாங்க. உண்மையிலே நீங்கள் விக்டிம் தான் அந்த வாரம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனாலும் அந்த வீக்கெண்ட் வந்து சேது சார் வந்து உங்களை புள்ளி பண்ணவங்கள பாராட்டுறாங்க, உங்களை வந்து கேஸ் லைட் பண்ணுறாங்க. என்ன ஆச்சு? இந்த சீசன் தான் நாங்கள் பார்த்தோமா, இல்லை வேற ஏதாவது புதுசாக ஷோ பற்றி அவங்க பேசுகிறாங்களான்ற கன்ஃபியூஷன் எங்களுக்கே உண்டாக்கின ஒரு வாரம் அது. ஸோ அதை பற்றி உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் இருக்குது, உள்ளே நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்கன்றது தான் கேட்டேன். ஏன்னா அதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் எனக்கு. ஸோ மஞ்சரி சொன்னாங்க, இல்லை எனக்கே வந்து கொஞ்சம் செல்ஃப் டவுட் வர்ற மாதிரி ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க எல்லாரும் அப்படின்றது. அதான் நான் சொன்னேன், உங்களை அவ்வளோ தூரம் பர்சனலாக வந்து நிறைய மார்க் பண்ணி புள்ளி பண்ணவங்கள எல்லாம் நீங்கள் வந்து ஃபொர்கிவ் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் நல்ல ரிலேஷன்ஷிப்பே மெயின்டைன் பண்ணீங்க. அது எப்படி உங்களால் அது முடிஞ்சுது? எங்களால் அது ஃபொர்கிவே பண்ண முடியல. ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக ரொம்ப மெச்சூரிட்டியோட பிஹேவ் பண்ணீங்க. அது வந்து உண்மையிலே அப்ரிஷியேட் பண்ணோம். ஆனால் நமக்கு வந்து அது இமேஜின் பண்ண முடியல எப்படி உங்களால் அது முடிஞ்சதுன்றது சொன்னேன். ஸோ பட் ஓவரால் இட் ரியலி ஷோட் ஹர் கிரேஸ் அண்ட் மெச்சூரிட்டி. ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி வித் த இன்ட்ராக்ஷன். ஆனால் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் அபவுட் மீ, நான் கேட்காம விட்ட ஒரு கேள்வி ராணவ் பற்றி. ஃபேமிலி விசிட்டுக்கு அப்புறம் ராணவ் பற்றி, அவங்க வளர்ப்பு பற்றி அவங்க வந்து பேசியிருந்தாங்க. பேசிக்கலி ரொம்ப பேம்பர்டு ஸ்பாயில்டு பிரெட்ன்ற மாதிரி பேசியிருந்தாங்க. அது வேற யார் பேசியிருந்தாலும் இந்த அளவுக்கு எனக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்திருக்காது. பட் மஞ்சரி இப்படி பேசக்கூடிய ஒருத்தர் கிடையாதே. மஞ்சரி இப்படி பேசியிருக்காங்கன்னா எதனால, என்ன அப்படி அவங்களுக்கு ட்ரிகர் ஆச்சு அப்படின்ற ஒரு கேள்வி தான் எனக்கு இருந்தது. ஆக்சுவலி டிப் ஆஃப் த டங்ல இருந்தது கேட்டுடலாம் அப்படின்னு. ஆனால் 2 விஷயம், 2 ரீசன்னால நான் கேட்காம விட்டேன். ஒன், இட் இஸ் மஞ்சரிஸ் ஃபேன் செலிப்ரேஷன். ஜோப்ரோ வந்து ஆல்ரெடி அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூலேயே கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து மஞ்சரி உண்மையிலே உணர்ந்து சாரிங்க, அவங்க அம்மா ஃபீல் பண்ணியிருக்காங்கன்னா நான் உண்மையிலே சாரி சொல்லிக்கிறேன், அந்த ஒரு பேம்பர்டாக இருக்காங்க அப்படின்ற ஒரு இதில் தான் நான் வந்து சொன்னேன், மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மீண்டும் நான் வந்து அதை பற்றி கேட்டு, ஏன்னா மஞ்சரியும் ராணவ் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்காங்க, நான் இது கேட்டு தேவையில்லாத ஒரு பிட்டர்னஸ் எதுக்கு கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஃபைனலி ஐ டிசைடட் நாட் டு ஆஸ்க் திஸ் கொஸ்டின். ராணவோட அம்மாவும் இதை பற்றி நான் அவங்கள மீட் பண்ணப்போ இதை பற்றி சொல்லி ஃபீல் பண்ணாங்க. எனக்கு மஞ்சரி பிடிக்கும் தான், ஆனால் இப்படி பேசிட்டாங்க, எதுக்காகன்றது புரியவே இல்லை, நமக்கு வந்து அப்செட் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் டெஃபினெட்லி ஷி அப்பாலஜைஸ்ட் ஃபார் திஸ். அவங்க ஃபர்ஸ்ட் இன்டர்வியூலேயே அப்பாலஜைஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கு மேலே நம்ம வந்து அது நோன்றதுல அர்த்தமே கிடையாது. ஸோ திஸ் வாஸ் அபவுட் மை ஹோல் இன்ட்ராக்ஷன். நான் மஞ்சரியை மீட் பண்ண உடனே அவங்க சொன்னது, ராணவ் நிறைய சொன்னாங்க உங்களை பற்றி, நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, ராணவுக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் மீட் பண்ணுங்கள் பேசுங்கன்னு சொன்னாங்க ராணவ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ராணவ், தேங்க்யூ ஸோ மச் என்னை பற்றி மஞ்சரி கிட்டே கன்வே பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போவும் நான் வந்து மஞ்சரியோட டச்சில் தான் இருக்கேன். ஷீ இஸ் அ வெரி வெரி போல்டு பர்சன். உங்ககிட்ட நிறைய நான் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருக்கேன். ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கெஸ்ட் ஃபீமேல் கண்டஸ்டன்ட்ஸ் நீங்கள். ஸோ பி வெரி ப்ரௌட் ஆஃப் யுவர் செல்ஃப் பிகாஸ் வி ஆர் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. ஹோல் ஹார்ட்டட்லி ஐ விஷ் மஞ்சரி த வெரி பெஸ்ட் இன் ஆல் ஹர் ஃபியூச்சர் என்டிவர்ஸ். நீங்கள் பெரிய பெரிய விஷயங்கள் சாதிக்கணும், பெரிய இடத்துல வரணும், வருவீங்க, அது நாங்கள் பார்க்க தான் போகிறோம். ஸோ கீப் ஷைனிங், கீப் ஸ்மைலிங் மஞ்சரி. இந்த ஃபுல் வீடியோட லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கண்டிப்பாக போய் இன்டர்வியூ பாருங்கள், கமெண்ட்ஸ் எழுதுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மக்களே. மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில்.